பொன்ராம் வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காம இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டாக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன், இந்த படத்தையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சார் ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம் யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் வந்து எந்த பந்தா படகாரன்னு கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன், என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சா மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சு சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க வந்து, உங்கள் பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தையே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடிச்சாங்க, யாரும் பொன்ராமன் சொல்லணும்னு நினச்சிட்டோம். இங்கே தாரணிக்கா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நடிச்சோன்னா ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில் இப்படி சொல்லக்கூடாது. சொல்லாமல் அந்த டீச்சர் நடிச்சாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டம் வச்சிருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோட பேசணும் பொன்ராம். இந்த மாதிரி பேசுறா வேற மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே. தாரணி அதுக்கோட வெரி குட் பிடிச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அது முக்கியமாக சொல்லணும்னா, என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதல்ல படி முடிக்கணும். என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பார்க்குற என்னுடைய ரசிகர்கள் என்ன தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாம சொல்லி, இந்த விஜயகாந்த் சார் காலை தூக்கி பின்னா டொம்பு நடிப்பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் காலை தூக்கி அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா, டேய் என் படத்தை பற்றி என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவான்ற அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கிற காலம். இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கல, தாண்டியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன். நான் இதையும் பற்ற வைக்கல, நல்லா நடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமா நல்ல பாசமா, அந்த சாங்லாம் பிரமாதமா. கொம்பு சீவுடன்னு சொல்ற பிரபா இல்லை கொம்பு சீவுடல அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சியெல்லாம் நல்லா பரவசமா வரும். நான் ஒரு சீன்ல பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரோ அவரே பண்ணாரோ எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனராக வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணாலும் தெரியாது. அப்புறம் காளியம் கேட்டு நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனைராக் வந்து, அப்புறம் வந்து தேனி தவம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனி இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க.